Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியல். ஒரு பக்கம் பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க. நம்ம சாரீ உள்ளேயே இந்த மாதிரி ப்ளெயினான கிளாத்தும் கொஞ்சம் இருந்துச்சு. அதை நான் வந்து பேட்டர்ன் போடுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் அந்த கிளாத்தை. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸுன்றதுனால எனக்கு கிளாத் பத்தாது. அதனால் உள்ள ப்ளெயினாக இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸோடையே அட்டாச் ஆகியே இருந்துச்சு. நான் ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட் எடுத்துக்கிட்டேன். இவங்களோட நெக் வித் பார்த்திங்கன்னா 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு 3 தேவை, நான் 2.25 எடுத்துக்கிறேன். நம்ம 2.25 எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிக்க நமக்கு 3 கிடச்சிரும். இப்போ ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு 10 தேவை, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் 10 அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம பேட்டர்ன் போடும்போது அதில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கேயும் நான் 2.25 மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே போல் அந்த பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் போடுறேன். அந்த ஷேப் எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் சும்மா லைட்டாக ட்ரா பண்ணி பார்க்குறேன், எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்குது பேட்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கு இது போதுமா அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அதுக்காக நான் சும்மா ரஃப்பாக ட்ரா பண்ணுறேன். நெக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முடியும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கிளாத் வச்சு இதான் நம்ம இதாக வச்சு பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இது பத்தாது, அதனால நான் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். நம்ம நேராக சைடில் 1/2 இன்ச் போகாமல் நாமளாக 2.25 அளவு எடுத்துருந்தோம்ல, அதுக்குள்ளேயே அந்த வி ஷேப் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான கிளாத்து. இந்த மாதிரி பேட்ச் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் யாரும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். எப்படி பண்ணலாம், துணி வேஸ்ட் ஆகிடுமோ, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னெலாம் யோசிக்காதுங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் அடுத்தடுத்து நம்ம புதுசாக கற்றுக்க முடியும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்கெல்லாம் எடுத்தால் தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் போக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டு நான் சைடாக கட் பண்ணியிருந்தால அந்த கிளாத்தை போட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக கீழே நான் 1.5 இன்ச் கிளாத் விட்டுருக்கேன். அது விடவே தேவையில்லை, நான் மறந்து போய் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம இந்த பேட்ச் ஒர்க்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் திருப்ப முடியும். நான் அதை மறந்தே போயிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிட்டேன். பேக் பண்ணியாச்சு. இப்போ நான் பேலன்ஸ் உள்ளதில் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து எக்ஸாக்டாக கட் பண்ணல, லைட்டாக விட்டு தான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து பேக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எப்படி எடுத்து போட்டேன்னு பாருங்கள். கரெக்டாக ஒரே சைடில் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்ன பின்ன வராது. கீழே வந்து இந்த லென்த்துக்கு வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இப்போ நான் 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 1/4 இன்ச் போட்டதுனால எனக்கு அது 3 கன்வெர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கேன்வாஸில் ட்ரா பண்ணி மார்க் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுங்க. இல்லை நான் நம்ம இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் பண்ணும்போது 1/4 இன்ச் கம்மியாக எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எங்கெல்லாம் பெண்டு வருதோ அங்கே மட்டும் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பிக்கலாம். எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதே ப்ளவுஸ் நான் 2வது முறை தைக்கிறேன். முதல்ல வந்து அவங்களோட
என் கஸ்டமரோட தங்கச்சிக்கு ஸ்டிச் பண்ணேன். இப்போ இது வந்து அவங்க அக்கா ப்ளவுஸு. அது வந்து வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நார்மலாக நல்லா டீப் வியூ கொடுத்துட்டு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருந்தேன். இது வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க அனுப்பிச்ச டிசைன் பார்த்திங்கன்னா போட் நெக் டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் போட் நெக் வேண்டாம், எனக்கு நார்மல் யூவில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அதை அப்படியே எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நம்ம பேட்ச்க்காக எடுத்து வச்சுருக்கிறது. என்கிட்ட வந்து கேன்வாஸ் வந்து வேஸ்ட்டான கேன்வாஸ் இருக்குது. நம்ம நிறையா தைச்சிட்டு யூஸ் நடுவில் உள்ள நெக்லைனில் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி தூக்கி போடுவோம்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக பேப்பர்லாம் நல்லா கரெக்டாக வச்சுட்டு அந்த கிளாத்தை வச்சு அப்படியே சுற்றி ட்ரா பண்ண வேண்டியது தான். நம்ம வீடியோ எதாவது பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னோடய வீடியோ பிடிக்குது, நான் இன்னும் என்ன மாற்றிக்கலான்றத பார்க்க முடியும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்தடுத்து புது புது பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. முன்னை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுத்ததுக்கும் இப்போதைக்கும் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பேட்ச் விட்டு நெக்லைனில் மட்டும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நான் லைனிங்கை வச்சு சுற்றிலும் அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்த்துருப்பீங்க, எனக்கு கேன்வாஸ் கிளாத் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் இந்த லைனிங்கில் நான் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பண்ணலை. எப்போவுமே நீங்கள் கட் பண்ணுறத விட 1/2 இன்ச் இல்லாமல் 1 இன்ச்சாக விட்டு தையுங்க. அப்போ தான் நம்ம பேட்ச் அட்டாச் பண்ணும்போது முன்ன பின்ன இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எக்ஸாக்டாக கரெக்டாக வச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நெக்லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே கிளாத் பத்தலை, அதுக்கு நம்ம சைடில் அட்டாச் கொடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ எனக்கு கீழே கிளாத் கம்மியாக இருக்குது. எனக்கு இந்த கிளாத் நம்ம கட் பண்ண கிளாத்துக்கே மேலே உள்ள கிளாத்து, அதை வச்சு நான் இப்போ அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலே ஒரு மாதிரி டிஷ்யூ மெட்டீரியல் மாதிரி புஷ்ஷுன்னு தூக்கி தான் இருந்துச்சு. நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், அங்கங்கே லைட்டாக தூக்கின மாதிரி இருந்துச்சு. கிளாத் மெட்டீரியலே அப்படி தான், எப்படி வச்சாலுமே அப்படி தான் இருக்குது. இத்தனைக்கும் நான் நல்லா இடையில அயன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு நெயில் வச்சு நல்லா நீவி விட்டோம்னா அவங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். இப்போ நான் நெக்லைன் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நாட்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதை வந்து கிளாத் வந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். நம்ம மெயின் கிளாத்தை விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா உள்ள மாதிரி நம்ம வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம தைக்கும் போது 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விடுறது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பின் குத்தி எடுத்துக்கிறேன்.
இன்னும் சும்மா ரஃபாக தான் குத்தியிருக்கேன். ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து போட்லி பட்டன்ஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். நான் இந்த பிங்க் கலர்லேயே போட்லி பட்டன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபோல்டு பண்ணி பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன கரெக்டாக வருதா இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். அந்த இடம் மட்டும் லைட்டாக எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் நான் அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்தோடனே தைக்காமல் 1க்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சப்போஸ் தப்பாக தைச்சாலும் தப்பாக தைக்க வாய்ப்பு இல்லை, அதுதான் முக்கியமானது. இப்போ நெக்கி இறக்கம் 10 கரெக்டாக வருது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. அப்போனா நம்ம வச்சது எல்லாமே கரெக்டு தான். நானும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லை, நான் ஒரு 5 இயர்ஸாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்குமே ஒன்று புதுசு தான். ஒவ்வொரு பேட்டர்னுமே எடுத்தோடனே டக்கு டக்குன்னு என்னால் பண்ண மாட்டேன். 1க்கு 2 3 வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் இத்தனை வாட்டி நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு சில டெய்லர்லாம் டக்கு டக்குன்னு வச்சு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நமக்கு அந்தளவுக்குலாம் வராது. எதாக இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் பண்ணுவேன். எப்போவுமே அதை ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ப்ளவுஸாக இருந்தால் ஏனோ தானோன்னு பண்ணிக்கலாம், பட் கஸ்டமரோடதுன்ற போது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். அவ்வளோதான், ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு போட்லி பட்டனாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம இந்த சைடும் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறேன். நான் தைக்க அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எடுத்தோடனே நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அதெல்லாம் பொசிஷன்லாம் மாறிடும். அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் தைக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், லாஸ்ட் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எண்டு முடிக்கும் போது நல்லா எட்ஜு ஸ்டிச்லாம் நல்லா போட்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா வந்துருச்சு. நான் செக் பண்ணிவிட்டேன், எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் கீழே உள்ளதை கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பி வேண்டியதான். நான் பின்னாடி ஓவர்லாக்லாம் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எப்போவுமே பேக்கில் டாட் பிடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து ஒரு 5 கிட்ட வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் போத் சைடு. ஒரு 4.5 இன்ச்சில் நான் டாட் பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், டாட் பிடிச்சி முடிச்சிட்டேன். இப்போ இந்த லென்த்துக்கு ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து நான் அதை அப்படியே டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் 1/2 இன்ச்சில். லைட்டாக நமக்கு முன்ன பின்ன ஸ்டிச் இருந்தாலும் நம்ம கடைசியாக நம்ம முடிக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிவிடுங்க.
துணி வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கீழே அந்த சுருக்கம் தெரியுது. நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது சரியாக போயிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், நல்லாவே சூப்பராக வந்திருக்கு ப்ளவுஸு. இதான் கீழே இருக்கிறது தான் சாரீ. ப்ளவுஸ் நல்லா வந்திருக்கு. ஃபுல் ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.